ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, சமச்சீர் கிளாஸ் 9ல ஹீட் சாப்டரோட கன்டினியூஷன் தான் பார்க்க போறோம். நம்ம போன வீடியோல வந்து எஃபெக்ட் ஆஃப் ஹீட் பார்த்தோம். இந்த வீடியோல வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் பார்க்குறோம். ஸோ ஹீட் வந்து ஒரு பிளேஸ்லயே இருக்காது. ஓகேவா? ஸோ ஹீட் வந்து ஹாட் ஆப்ஜெக்ட்லேருந்து கோல்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எப்பயுமே ஹாட் ஆப்ஜெக்ட்லேருந்து கோல்ட் ஆப்ஜெக்ட் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த பிக்சர்ல இப்போ ஃபர்ஸ்ட்டு காஃபி எடுக்கிறோம். நல்லா சூடான காஃபி எடுக்கிறோம். அது கொஞ்ச நேரத்தில வச்சா ஆறிடுது. ஸோ இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் நடக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஃபியோட டெம்பரேச்சர் வந்து அதிகமா இருக்கும். சரவுண்டிங் ஏர் டெம்பரேச்சர கம்பேர் பண்ணப்ப காஃபியோட டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். அப்போ இங்க வந்து அந்த ஹாட் ஆப்ஜெக்ட்ல இருக்கு இல்லையா? அந்த ஹாட் ஆப்ஜெக்ட்லேருந்து எங்க போகும்? கூலர் சரவுண்டிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அதனால கொஞ்ச நேரத்தில காஃபி ஆறிடுது. அதுவே வந்து பாருங்க, ஐஸ்கிரீம் அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஐஸ்கிரீம் வந்து. ஸோ ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் வந்து ஃபர்ஸ்ட்டு நல்லா கட்டியா இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, மெல்ட் ஆயிரும். அது எதனால மெல்ட் ஆகுது? ஐஸ்கிரீம்லேருந்து டெம்பரேச்சர் கம்மியாகும். அப்ப சரவுண்டிங் டெம்பரேச்சர் வந்து ஐஸ்கிரீம் டெம்பரேச்சர கம்பேர் பண்றப்ப சரவுண்டிங் டெம்பரேச்சர் வார்மரா இருக்கும். அப்ப அதுல இருக்க வார்மர் ஹீட் வந்து ஐஸ்கிரீம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அதனால தான் ஐஸ்கிரீம் மெல்ட் ஆயிருது. ஸோ இந்த மாரி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் நடக்கு. நம்ம இத வந்து இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு வித் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். சிமிலர்லி இப்போ கிளாஸ்ல வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறோம். அதுல ஐஸ் கியூப் நீங்க மிக்ஸ் பண்றீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஐஸ் கியூப் காணாம போயிடுது. எப்படி காணாம போகுது? அதாவது இந்த இடத்துல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. எப்படி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வாட்டர்ல இருக்க ஹீட் வந்து ஐஸ் கியூப்ல கம்பேர் பண்றப்ப வாட்டர்ல ஹீட் வந்து அதிகமா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால இந்த வாட்டர்ல இருக்க ஹீட்ட வந்து ஐஸ் கியூப் வந்து அப்சார்ப் பண்ணிக்கிறது. இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் நடக்குது. வாட்டர்லேருந்து ஐஸ் கியூப்க்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ஸோ அதனால ஐஸ் கியூப் மெல்ட் ஆகி வாட்டர் ஆயிருது. இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து மொத்தம் 3 வேஸ்ல நடக்கும். என்னென்ன வேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். கண்டக்ஷன் அப்படின்றது டைரக்ட் கான்டாக்ட். கன்வெக்ஷன் அப்படின்றது ஃப்ளூயிட் மூவ்மெண்ட்ஸ்ல இருக்கும். ரேடியேஷன்றது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். என்னன்றத டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்ல வந்து ஃபர்ஸ்ட் வேவ் வந்துட்டு கண்டக்ஷன். இப்போ கண்டக்ஷன் வந்து மோஸ்ட்லி வந்து சாலிட்ல மட்டும் தான் நடக்கும். இப்போ சாலிட்லேருந்து மாலிக்யூல்ஸ் எப்படி இருக்கும் நம்ம போன வீடியோல பார்த்தோம். சாலிட்ஸ் வந்து ரொம்ப டைட்டா இருக்கும். அண்ட் வந்து அந்த மாலிக்யூல்ஸ் வந்து அதே இடத்துலயே நின்னு வைப்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம அந்த சாலிட ஹீட் பண்றப்போ, அந்த மாலிக்யூல்ஸ் வந்து ரொம்ப வேகமா வைப்ரேட் ஆகும். நம்ம எந்த இடத்துல ஹீட் பண்றோமோ, அந்த இடத்துல இருக்க மாலிக்யூல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா வைப்ரேட் ஆகி பக்கத்துல இருக்க மாலிக்யூலோட கொலைட் ஆகும். கொலைட் ஆகுறப்போ அந்த நெய்பரிங் மாலிக்யூல் ரொம்ப ஃபாஸ்ட்டா வைப்ரேட் ஆகும். இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிறப்ப தான் ஒரு மாலிக்யூல்லேருந்து இன்னொரு மாலிக்யூலுக்கு ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது பேரு தான் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் பை கண்டக்ஷன். இப்போ இந்த இமேஜ் பாருங்க. ஒரு மெட்டல் ராட் எடுத்துக்கிறோம். மெட்டல் ராட்ல ஒரு எண்ட்ல வந்து வேக்ஸ வச்சு குண்டு பின்ன ஒட்ட வச்சுக்கிறோம். அனதர் எண்ட்ல வந்து நம்ம கேண்டில வச்சு நம்ம ஹீட் பண்றோம். ஓகேவா? ஸோ ஹீட் பண்ற எண்ட்ல இருக்க மாலிக்யூல் வந்து ஹீட் எனர்ஜிய அப்சார்ப் பண்ணி அந்த மாலிக்யூல் ரொம்ப ஃபாஸ்ட்டா வைப்ரேட் ஆகுது. ஃபாஸ்ட்டா வைப்ரேட் ஆகி பக்கத்துல இருக்க மாலிக்யூலோட கொலைட் ஆகுது. நெய்பரிங் மாலிக்யூல் கொலைட் ஆகி அந்த மாலிக்யூலும் வந்துட்டு ஹீட் எனர்ஜிய அப்சார்ப் பண்ணி அதுவும் ஃபாஸ்ட்டா வைப்ரேட் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகி அந்த அனதர் எண்ட்ல இருக்க வேக்ஸ வந்து மெல்ட் பண்ணும். மெல்ட் பண்ணதும் அந்த குண்டு பின் வந்து கீழ விழுந்துரும். ஸோ இந்த ப்ராசஸ் பேரு தான் வந்துட்டு கண்டக்ஷன். ஓகேவா? அதாவது கண்டக்ஷன் ப்ராசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் நடக்கும். மூவ்மெண்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ் நடக்காது. அதாவது டெஃபினிஷன் நான் வந்துட்டு சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் வந்து சாலிட்லேருந்து ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோயர் டெம்பரேச்சருக்கு தான் நடக்கும். அண்ட் வித்தவுட் ஆக்சுவல் மூவ்மெண்ட் ஆஃப் த மாலிக்யூல்ஸ். இது பேரு தான் கண்டக்ஷன். இதில அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது, இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் வந்து ரீஜியன் ஆஃப் ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து ரீஜியன் ஆஃப் லோயர் டெம்பரேச்சருக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த ப்ராசஸ் வந்து எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 எண்ட்லயுமே வந்துட்டு அந்த டெம்பரேச்சர் சேமா அட்டைன் ஆகணும். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ஒன்ஸ் இந்த 2 எண்ட்லயுமே டெம்பரேச்சர் சேமா ரீச் ஆன பிறகு, இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. ஸோ தேர் இஸ் நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? கண்டக்ஷன் வந்து மோஸ்ட்லி வந்து சாலிட்ஸ்ல தான் நல்லா கண்டக்ட் பண்ணும்னு பார்த்தோம். லைக் கம்பேரேட்டிவ் டூ லிக்விட் அண்ட் கேஸஸ் கம்பேர் பண்றப்போ, சாலிட்ல நல்லா எஃபிஷியன்ட்டா கண்டக்ட் பண்ணும். லிக்விட் அண்ட் கேஸஸ்லேருந்து லெஸ் எஃபிஷியன்ட்டா கண்டக்ட் பண்ணும். சாலிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, மெட்டல்ஸ்ல வந்து நல்லாவே குட் கண்டக்டரா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற மெட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காப்பர், செகண்ட் பிளேஸ்ல அலுமினியம் அண்ட் தேர்ட் பிளேஸ்லேருந்து பிராஸ், ஃபோர்த் பிளேஸ்ல வந்து அயர்ன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சமையல் பாத்திரம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காப்பர் பாட்டமுக்கு சமையல் பாத்திரம் அண்ட் வந்து அலுமினியம் இதில தான் வந்துட்டு சமையல் பாத்திரம்
உருவாக்குறாங்க. எதனாலனா, நமக்கு வந்து ஃபுட் வந்து குயிக்கா ப்ரிப்பேர் பண்ணி குடுக்கும். ஓகேவா? சிமிலர்லி மெர்க்குரி பார்த்தீங்கன்னா, இப்ப கிளினிக்கல் தெர்மோமீட்டர்ல இப்போ நமக்கு ஃபீவர் அப்போ வந்துட்டு, அது நம்ம உடம்புல வச்சு டெஸ்ட் பண்றப்போ, இப்போ நம்ம ஹீட்னால அந்த மெர்க்குரி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகுறப்போ டெம்பரேச்சர் இன்கிரீஸ் பண்றது காமிக்கும். ஸோ நமக்கு வந்துட்டு பாடி டெம்பரேச்சர் அப்போ ஃபீவர் அப்போ எவ்வளோ இருக்குன்னு நம்மளால நோட் பண்ணிக்க முடியும். ஸோ தேர்ஃபோர் மெர்க்குரி இஸ் எ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். பட் வந்து ஏர் இஸ் எ பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வின்டர்ல நம்ம உல்லன் கிளாத் போடுவோம் இல்லையா? ஸோ உல்லன் கிளாத்ல பார்த்தீங்கன்னா, டைனி ஏர் பாக்கெட்ஸ் இருக்கும். ஏர் பாக்கெட்ஸ்னா இப்போ உல்லன் கிளாத்ல அங்கங்க கேப்பா இருக்குமா? ஸோ அந்த கேப்ல வந்துட்டு ஏர் போய் ஃபில் ஆயிக்கும். ஃபில் ஆகி இன்சுலேட்டர் மாதிரி ஆக்ட் பண்ணும். அதாவது ஹீட்டை வந்து கண்டக்ட் பண்ண விடாது. நம்ம பாடியில இருக்க ஹீட் வந்து வெளியில டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ அதனால வந்துட்டு ஏர் இஸ் எ பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். இப்போ ஃப்ளூயிட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ கண்டக்ஷன் வந்து சாலிட்ல தான் நல்லா கண்டக்ட் பண்ணும். பட் வந்து ஃப்ளூயிட்ஸ்ல வந்து கன்வெக்ஷன் தான் நல்லா நடக்கும். ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்யூட்ஸ், கேஸஸ் இதெல்லாம் தான் ஃப்ளூயிட்ஸ். ஓகேவா? அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்வெக்ஷன்ல இப்போ கண்டக்ஷன்ல இருந்து மாலிகுல்ஸ் வந்து மூவ் ஆகாது. ஜஸ்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் ஒன் மாலிகுல் இருந்து நெய்பரிங் மாலிகுல்ஸ்க்கு நடக்கும்னு பார்த்தோம். கன்வெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா மாலிகுல்ஸ் மூவ் ஆகும் ஃப்ரம் த ரீஜன் ஆஃப் ஹையர் டெம்பரேச்சர் டு லோயர் டெம்பரேச்சருக்கு மாலிகுல்ஸ் மூவ் ஆகும். இப்போ ஒரு பாத்திரத்துல வந்து தண்ணி எடுத்துக்கிறோம். தண்ணி எடுத்துட்டு அதை ஹீட் பண்றோம். ஸோ ஹீட் பண்றப்ப பார்த்தீங்கன்னா பாட்டம்ல இருக்க மாலிகுல் தான் ஃபர்ஸ்ட் ஹீட் ஆகும். ஸோ அந்த ஹீட் ஆன மாலிகுல் வந்து அப்படியே மேலே போகும். மேலே இருக்க மாலிகுல் வந்து ஃபர்ஸ்ட் கூலாக தான் இருக்கும். அந்த கூல் மாலிகுல் வந்து கீழே வரும். ஓகேவா? அதாவது இதுதான் ரீஜன் ஆஃப் ஹையர் டெம்பரேச்சர் லோயர் டெம்பரேச்சர் இந்த மாலிகுல் மூவ் ஆகுது. இந்த ப்ராசஸ் தான் வந்து கன்வெக்ஷன். இப்போ நம்ம லிக்யூட்ல பார்த்த மாதிரியே ஏர்ல வந்து கன்வெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சம்மர்ல பார்த்தீங்கன்னா நமக்கு கிரவுண்ட்லாம் ரொம்ப சூடா இருக்கும். அதாவது அந்த கிரவுண்ட ஒட்டி இருக்க ஏர் மாலிகுல்ஸ் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு டென்சிட்டி கம்மியா இருக்கும். ஸோ அதனால இந்த ஹாட்டா இருக்க ஏர் மாலிகுல்ஸ் வந்து மேலே போயிடுது அட்மாஸ்பியருக்கு. ஸோ அந்த இடத்துல இருக்க ஏர் மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும்? மேலே இருக்க ஏர் மாலிகுல்ஸ் வந்து கூலா இருக்கும். அங்க வந்து டென்சிட்டி அதிகமா இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு அந்த மாலிகுல்ஸ் திரும்ப கீழ இருந்து ஸோ இது வந்து ஒரு சர்க்குலர் ஃப்ளோவா நடக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் கன்வெக்ஷன். இப்போ ஹாட் ஏர் பலூன் எடுத்துக்கிட்டோம்னா, அதோட பாட்டம்ல வந்து நம்ம வந்துட்டு ஒரு ஹீட் சோர்ஸால ஹீட் பண்றோம். ஸோ ஹீட் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, அந்த கீழ இருக்க பாட்டம்ல இருக்க ஏர் மாலிகுல்ஸ் வந்து ஹீட் ஆகும். அந்த வார்மர் ஏர் மாலிகுல்ஸ் வந்து மேல போகும். மேல ரைஸ் ஆகும். அப்போ மேல இருக்க ஏர் வந்து கூலிங்கா இருக்கும்ல, அது வந்து புஷ் டவுன் ஆகும். கீழ தள்ளப்படும். ஸோ கீழ வந்ததுக்கப்புறம் திரும்ப அகைன் வந்துட்டு அந்த ஹீட் சோர்ஸ்னால அந்த ஏரும் வந்துட்டு ஹீட் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் அப்படியே சர்க்குலேட் ஆகும். ஸோ இப்போ ஓவராலா இப்போ எல்லா ஏரும் வந்துட்டு ஹீட் ஆகிட்டு அந்த உள்ள போய் பலூன்ல இருந்து மாட்டிக்கிடுது. ஸோ அது எஸ்கேப் ஆக முடியல வெளியில இருந்துட்டு. ஸோ அது வந்துட்டு அந்த பலூனை புஷ் பண்ணி மேலே வந்து பறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ டே டைம்ல பார்த்தீங்கன்னா, லேண்ட்ல வந்துட்டு அந்த பாட்டம்ல வந்துட்டு ஏர் வந்துட்டு ரொம்ப ஹீட்டா இருக்கும். ஸோ அதனால அந்த ஏர் வந்து ரைஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ கடல்ல பார்த்தீங்கன்னா, அந்த கடல் சர்ஃபேஸ்ல இருக்க இந்த சர்ஃபேஸ்ல இருக்க ஏர் வந்துட்டு கூலா இருக்கும். ஸோ அதனால அந்த கூல் ஏர் வந்துட்டு லேண்டுக்கு மூவ் ஆயிருது. ஸோ இது பேரு தான் சீ பிரீஸ். ஓகேவா? ஸோ அதுவே நைட் டைம்ல பார்த்தீங்கன்னா, கடல்ல வந்துட்டு அந்த சர்ஃபேஸ் வந்து வார்மர் ஏர் இருக்கும். ஸோ அதனால அது வந்து ரைஸ் ஆகும். லேண்ட்ல இருக்க கூல் ஏர் வந்துட்டு கடலுக்கு ஷிஃப்ட் ஆகும், மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு லேண்ட் பிரீஸ். இந்த ப்ராசஸ் பேரு தான் வந்துட்டு கன்வெக்ஷன். விண்ட் அப்படின்னா என்னன்னா, மூவிங் ஏர தான் நம்ம விண்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஏர் வந்துட்டு எப்பயுமே ஹை பிரஷர் ஏரியாலேருந்து லோ பிரஷருக்கு தான் வந்து அது மூவ் ஆகும். இப்ப கிரவுண்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோடோ இல்லைன்னா வேற எந்த கிரவுண்டோ ஹாட் ஆகுதுன்னா, அந்த ஏரியால அந்த ஹாட் ஆற இடத்துல இருக்க ஏர் வந்துட்டு ஹாட் ஆயிரும் இல்லையா? ஸோ அந்த ஹாட் ஏர் வந்து லைட் ஆயிரும் அண்ட் ரைஸ் அப் ஆயிரும். ஸோ அப்ப அந்த ரைஸ் அப் ஆகுது இல்லையா? ஸோ அந்த ஹாட் ஏர் போன இடத்துல வந்துட்டு லோ பிரஷர் ஏரியாவா ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் சரௌண்டிங்ல இருக்க கூல் ஏர் வந்து ஹெவியரா இருக்கும். அண்ட் அந்த இடத்துல ஹை பிரஷரா இருக்கும். அந்த கூல் ஏர் வந்துட்டு லோ பிரஷர் ஏரியாவை நோக்கி வந்துரும். இந்த மூவ்மெண்ட் தான் வந்துட்டு விண்ட். நம்ம வந்துட்டு அதுதான் வந்துட்டு அந்த காத்தடிக்கிறத உணர்றது.
உங்க வீட்டு கிச்சன்ல சிம்னிஸ் பார்த்திருப்பீங்க. ஸோ உங்க வீட்டு கிச்சன்ல சிம்னிஸ் எதுக்காக வச்சிருக்கீங்க? கிச்சன் அழகா இருக்கிறதுக்காக வச்சிருக்கீங்களா? அது மட்டும் பர்ப்பஸ் கிடையாது. இப்போ நீங்க கிச்சன்ல குக் பண்றப்ப வந்துட்டு ஹாட் கேஸஸ் அண்ட் ஸ்மோக்லாம் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? ஸோ அது வந்து லைட்டரா இருக்கும். அண்ட் வந்து அது வந்து அந்த சிம்னி வழியா அப்சர்வ் ஆயி மூவ்ஸ் அப்வர்ட் ஆகும் இல்லையா? ஸோ அப்ப அது வந்து வெளிய விட்டுரும். ஸோ அப்போ உங்க ரூம் வந்து கிளீனா, சேஃபா புரொடெக்ட் ஆயிக்கும். ஓகேவா? ஸோ இந்த பர்ப்பஸ்க்காக தான் சிம்னி உங்க வீட்ல வைக்கிறீங்க. சிமிலர்லி இப்போ ஃபேக்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த சிம்னிஸ் வந்து ரொம்ப டால் பைப்பா இருக்கும். ஸோ எதுக்காக டாலா வைக்கிறாங்கன்னா, ஃபேக்ட்ரீஸ்லேருந்து நெறைய ஹார்ம்ஃபுல் கேஸஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? ஸோ அந்த ஹார்ம்ஃபுல் கேஸஸ்லாம் வந்துட்டு நியரர் டூ கிரவுண்ட்ல போய் சேர்ந்துறக்கூடாது, கலந்துறக்கூடாது அப்டின்றனால தான். ஏன்னா அது ஏர் பொல்யூஷன உண்டு பண்ணிரும். ஏன்னா இப்போ வந்து ஃபேக்ட்ரீஸ் பக்கத்திலே நெறைய வீடுகள்லாம் இருந்துச்சு. அதனால பீப்பிள்ஸ்க்கோ இல்ல அந்த ஃபேக்ட்ரில ஒர்க் பண்ற வொர்க்கர்ஸ்க்கோ ஹார்ம்ஃபுல் இல்லாம இருக்கதுக்காக அந்த பைப் மூலமா அப்சர்வ் பண்ணி அந்த ஸ்மோக் அண்ட் ஏர் எல்லாம் வந்துட்டு வெளிய விட்டா ஏர் பொல்யூஷன் இல்லாம அந்த என்வைரன்மென்ட்டும் கிளீன் அண்ட் சேஃபா இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கன்வெக்ஷன் ப்ராசஸ். இப்போ பார்க்குறது ரேடியேஷன். ரேடியேஷன்றது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுல 3 வே. ரேடியேஷனுக்கு வந்து எந்த மேட்டருமே தேவை கிடையாது. மேட்டர்னா சாலிடோ, லிக்விடோ, கேஸோ ஹீட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இந்த மேட்டர் வந்து தேவை கிடையாது. பட் வந்து கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன்ல ஹீட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு சாலிடோ, லிக்விடோ, கேஸோ நீடு. ஓகேவா? அண்ட் வந்து ரேடியேஷன் வந்து எம்ப்டி ஸ்பேஸ்ல கூட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அதாவது வேக்கம்ல கூட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஹேப்பன் ஆகும். ஓகேவா? அண்ட் வந்து இந்த ஹீட் வந்து ஹாட் ஆப்ஜெக்ட்லேருந்து எல்லா டைரக்ஷன்லயுமே ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா? இந்த ரேடியேஷன்ல ஹீட் வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸ். அந்த வேவ்ஸ் பேரு தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து டிராவல் இன் த ஸ்பீட் ஆஃப் லைட். ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்னா, இப்போ வந்து இடி, மின்னலும் வருது அப்படின்னா, 2மே வந்து சேம் டைம்ல தான் அது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனா நம்ம வந்து எத ஃபர்ஸ்ட்டு பார்க்குறோம்? அந்த மின்னல தான் பார்க்குறோம் இல்லையா? ஸோ லைட் வந்து அவ்ளோ ஸ்பீடா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீட்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து டிராவல் ஆகுது. ஓகேவா? இப்போ சன்லேருந்து எர்த்துக்கு ரீச் ஆகுறது ரேடியேஷன் ப்ராசஸ்ல தான் ரீச் ஆகுது. ஓகேவா? ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்டும் அபோவ் 0 கெல்வின் டெம்பரேச்சருக்கு மேல இருக்கிறது வந்து சம் ஹீட்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. சில ஆப்ஜெக்ட் வந்து ஹீட்ட அப்சர்வ் பண்ணும். சில ஆப்ஜெக்ட் வந்து ஹீட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணும். எக்ஸாம்பிள்க்கு வந்து இப்போ ஒயிட் அண்ட் லைட் கலர் ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஹீட்ட வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனாலே நீங்க சம்மர்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் அண்ட் லைட் கலர் ட்ரெஸ் போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாடி வந்து ரொம்ப கொஞ்சம் கூலரா தான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதுவே பிளாக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஹீட்ட அப்சர்வ் பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால சம்மர்ல வந்து நம்ம பிளாக் வந்து நம்ம மோஸ்ட்லி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டோம். சில சமையல் பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா, பாட்டம்ல வந்து பிளாக் கலர்ல கோட் பண்ணிப்பாங்க. அந்த பிளாக் சர்ஃபேஸ் வந்து ஹீட்ட நல்லாவே அப்சர்வ் பண்ணும். ஸோ, அதனால வந்து நமக்கு குக்கிங் ஃபுட் வந்து ரொம்ப சீக்கிரமா நடக்கும். அண்ட் ஃபியூயலும் நமக்கு சேவ் ஆகும். சிமிலர்லி நீங்க ஏர்பிளேன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஏர்பிளேன்ஸோட சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஹைலி பாலிஷ்டா இருக்கும். இந்த பாலிஷ் சர்ஃபேஸ் வந்து ஹீட் ரேடியேஷன ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஏன்னா, ஏர்பிளேன்ஸ் வந்து ரொம்ப ஹையா பறக்கிறப்போ, சன்லேருந்து எக்ஸஸ் ஹீட் வரத இந்த பாலிஷ் சர்ஃபேஸ் வந்து புரொடெக்ட் பண்ணுது. நம்ம ஒரு விறக எரிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் இன் 3 வேஸையுமே நம்ம அதில அப்சர்வ் பண்ண முடியும். இப்போ அந்த விறக எரிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ட்ல ஹாட்டா இருக்குமா, ஒரு எண்ட்ல ஹாட்டா இருக்குது. அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயி அனதர் எண்டுமே ஹீட் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீட் ஏறும். இந்த ப்ராசஸ் வந்து கண்டக்ஷன். அதுக்கடுத்து வந்து கன்வெக்ஷன்றது, இப்போ அந்த மரக்கட்டை வந்து எரியிறப்போ, அந்த விறகு எரியிறப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஹாட் ஏர் வந்து ரைஸ் அப் ஆகும். கூல் ஏர் வந்து திரும்ப கீழ வரும். அந்த பிளேஸ ஃபில் பண்ணும். அகைன் அந்த கூல் ஏர் வார்ம் ஆகும். அது வார்ம் ஆன ஏர் திரும்ப மேல போய் இந்த சைக்கிள் ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அந்த விறகு எரிக்கிறப்போ, நம்ம கைய பக்கத்துல கொண்டு போனா நம்ம அனல் அடிக்கிற மாரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது வந்து எதனாலனா ரேடியேஷன்னால. ஓகேவா? ஸோ இந்த மாரி இந்த விறகு எரிக்கிறதுல நம்ம வந்துட்டு இந்த 3 ப்ராசஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த 3 வேஸுமே நம்மனால அப்சர்வ் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நம்ம இதோட கன்டினியூஸ்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு யாராவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பார்ட் 1 வீடியோவும் பார்த்துட்டு, அதிலயும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. பை.